3 ஆண்டுகளாக கோவையில் காலி பாட்டல் திரும்ப பெறும் திட்டம் என்பது நடந்துட்டு வருது. இதில் 3 வருடமாக நாங்கள் பணியாற்றிட்டு வரோம். கடந்த 23 ஆண்டுகளாக எந்த விதமான சட்ட சமூக பாதுகாப்பும் இல்லாமல் எங்களுடைய கோரிக்கை எதுவும் செவிசாய்க்காமல் இல்லை சூழலில் இந்த காலி பாட்டல் திட்டத்தில் நாங்கள் பல முறை மனுக்களையும் கோரிக்கைகளும் நிர்வாகத்துக்கும் உயர் திரு மாண்புமிகு அமைச்சரிடமும் பலமுறை கோரிக்கை போராட்டங்கள் மூலியமாக எழுப்பியதன் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு ஒப்புதல் கொடுத்திருந்தார். காலி பாட்டல் திட்டத்தை தனியார் முகமை மூலமாக நாங்கள் அமுல்படுத்துகிறோம், ஊழியர்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு அந்த ஒப்புதல் கொடுத்தாரு. மாவட்ட உயர் திரு மேலாண்மை இயக்குனர் அவர்களும் செய்தி வெளியீடுல தனியார் முகமை மூலமாக நாங்கள் இதை அமுல்படுத்துகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தேர்தல் நடத்தை விதிகள் இல்லை சூழ்நிலையில் வெள்ளிக்கிழமையிலிருந்து நைட்டு இரவுலேருந்து டிவைஸ் என்பது மாற்றம் செய்யப்பட்டு ஒரு பாட்டிலுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஸ்கேன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு பாட்டிலுக்கு 3 ஸ்கேன் பண்ண வேண்டிய சூழலை நெருக்கடிக்கு உட்படுத்தியிருக்கோம். ஒரு கடையில் சராசரியாக 1000 பாட்டில் விற்க வேண்டிய சூழல் இருந்துச்சுன்னா இப்போது 5000 முறை இந்த வலது கட்டவர்களால் அமுத்த வேண்டிய சூழல் இருக்கிறதுனால தொடர்ந்து நின்று பணியாற்றின சூழல். காலி பாட்டல் எச்சில் பாட்டில்களை திரும்ப வாங்கும்போது வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுக்கும் நேரடி மோதல், 10 ரூபா பண பிரச்சனை, டிவைஸின் செயல்பாடு என்பது பஃபரிங் ஆகி சுற்றிகிட்டே இருக்கிறனால டைமிங்கு இதெல்லாம் இருந்தனால கடந்த சனி ஞாயிறு விற்பனை என்பது டாஸ்மாக் கடைகளை குறைஞ்சு தனியார் மணமகிழ் மன்றங்களை நோக்கி அந்த விற்பனை நகர்ந்துதான் நாங்கள் கருதுகிறோம். இந்த குறைகளை உயர்திரு முதுநிலை மண்டல மேலாளர் சொல்லலான்னு சொல்லி தான் எல்லா கமிட்டியின் சார்பாக கூட்டுக்குழு முடிவின் அடிப்படையில் இன்றைக்கி காலையில் 10 மணியிலிருந்து நாங்கள் அலுவலரை சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். முதுநிலை மேலாளர் அவர்கள் மாவட்ட மேலாளரை சந்தித்து வருமாறு சொன்னார். நாங்கள் போய் சந்தித்தோம். மாவட்ட மேலாளரிடம் எங்கள் குறைகளையும் மனுக்களையும் அளித்தோம். அவர் முதுநிலை மண்டல மேலாளரிடம் பேசிவிட்டு அழைக்கிறேன்னு சொன்னார். அந்த அழைப்பின் பேரில் நாங்கள் உள்ளே போனோம். நாங்கள் ஒரு சங்கத்தின் முன்னணி நிர்வாகிகளாகவும் மாவட்ட தொழிற்சங்க தலைவர்களாகவும் நாங்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் உள்ளே போன உடனே எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணு, எல்லாத்தையும் வெளியேற்று அப்படிங்கிற ஒரு தொழிலாளர்களுக்கு எதிரான மனநிலையில் அவர் பேசுனால சரி நீங்கள் உங்கள் முடிவை நீங்கள் எடுங்க, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களோட ஒரே பிரதான கோரிக்கை இந்த காலி பாட்டல் திட்டத்தை வரவேற்கும் சூழலில் அடிப்படை வசதிகளை அனைத்தையும் கடைகளுக்கு செஞ்சு தரணும். ஆள் இல்லாத கடைகளில் ஆட்களை போட்டு தரணும். மதுக்கூட ஒப்பந்ததாரர்கள் மூலியமாக காலி பாட்டல் வாங்கப்பட வேண்டும். இட நெருக்கடியில் உள்ள சூழலில் இடங்களை அமைத்து தர வேண்டும். காலி பாட்டல் வாங்குவதற்கு தனியார் ஆட்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட எந்த கோரிக்கையிலும் செவிசாய்க்காத சூழலில் நாங்கள் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தோம். அந்த விசாரணை வர ஜூன் 3ஆம் தேதி அந்த விசாரணையும் வருது. தேர்தல் நடத்தை உள்ள சூழ்நிலையில் இந்த புதிய திட்டங்களை அமுல்படுத்தி பெரும் நெருக்கடிக்கு ஊழியரை உள்ளாக்கியதுனால தான் தன்னெழுச்சியாக அத்தனை ஊழியர்களும் இங்கே திரண்டு வந்திருக்காங்க. யாரும் யாரையும் வலுக்கட்டாயம் பத்தவில்லை. அவர்கள் அடைந்த பாதிப்பின் காரணமாக இன்று எல்லாருமே இங்கே குழுமி இருக்காங்க. இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த பிரச்சனையை தொழில் அமைதியை உருவாக்கும் தருமாறி கூட்டுக்குழுவின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொல்லி யாரும் எந்த அழைப்பும் கொடுக்கல. நேற்று நடைபெற்ற 2 தினங்களாக பட்ட கஷ்டத்தின் வெளிப்பாடாக அவங்க கடையை சாத்திட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திறக்க வேண்டியதான் நாங்கள் போராடுறோம். ஆனால் அந்த போராட்டத்தை திசை திருப்பும் விரும்பாக வந்தவர்களை அனைவரையுமே சஸ்பெண்ட் செய் என்ற அந்த அதிகார தோணியில் அவர் பேசிய அந்த வார்த்தை என்பது கூட்டுக்குழு தலைவர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த கோவை மாவட்டத்தையும் அவர் அவமதித்தின் காரணமாகத்தான் இந்த போராட்டம் உள்ளிருப்பு போராட்டம் நடந்து கொண்டுள்ளது. இப்போ அது லிஸ்ட் நிர்வாகத்துக்கு தான் தெரியும். நிர்வாகத்திட்ட கேட்டால் அது தெரியும். எனக்கு தெரியாது. பேர் ராமகிருஷ்ணன், கோயம்புத்தூர் மாவட்டம் டாஸ்மாக்